இப்ப ஆதிரை போயாச்சு. இனி சொல்றதுக்கு இல்ல. திருப்பி மறுபடியும் ஆதிரையே ஒருவேளை வைல்ட் கார்டுன்னு சொல்லி அனுப்பலாம். சீக்ரெட் ரூம் போட்டுருங்க முதலாளி. ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. உடனே இவங்க எதை பிடிச்சிக்க போறாங்க. பட் ஆனா இது காலையில வந்த நியூஸ். அபிஷியலா இன்னும் அங்க எவிக்ட் ஆகல. அபிஷியலா எவிக்ட் ஆகல. அப்ப என் பசங்க சமோசாக்கு நியாயமா தான் இருந்திருக்கானுங்க. அபிஷியலா இது வரைக்கும் இல்ல. அபிஷியலா இது வரைக்கும் எவிக்ட் ஆகல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சொல்லுவேன். ஸ்டேஜுக்கு வந்தாதான் நான் சொல்லுவேன். இன்னும் ஸ்டேஜுக்கு வரல முதலாளி. அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே நம்ப மாட்டேன். இமாத நம்புவேன். சீக்ரெட் ரூம் போடுவோமா? சீக்ரெட் முதலாளி தெரியாது. மேபி இருக்கலாம். நம்ம ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். மேபி கோயின்சிடன்ஸ் ஆயிடுச்சுன்னா தெரியாதுல்ல. அதுதான் முதலாளி. அரோரா வெளில போகணுன்றதுக்காக 4 கோயில 4 அறுபடை முருகர் கிட்டயே வேண்டியிருக்கேன். வெளியில மட்டும் எனக்கு எதனால அரோரா வெளில போவாங்க அப்படின்றது என்னுடைய கெஸ்னா, அவங்களை இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம்ல அட்ரஸ் பண்ண விதமே, நீங்க இந்த ஷோலயே சும்மாதான் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னவங்களை வந்து ஓல் பண்ணிட்டு ஆதிரியை ரிஜெக்ட் பண்றது லாஜிக்கலா எப்படி செட் ஆகும்? ஒருவேளை சாட்டர்டே எபிசோட்ல அப்படி சொல்லிட்டு சண்டே எபிசோட்ல ஆதிரியை தூக்குறது, மக்கள் ஓட்டுன்னு நம்மள அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங் இப்ப இவங்க எல்லாம் சொல்றதை வச்சுட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்துல பால வாத்துறீங்க. டெக்னிக்கலா உங்க சைட்ல இருந்து இன்னும் வரல. அது வரைக்கும் ஓட்டு எண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நாங்க ஓட்டை எண்ணிக்கிட்டே இருந்து கடைசி நிமிஷத்துல நீங்க சார் நீங்க முருகர் கிட்ட போய் அரோரான்னு வேண்டும் போது அவர் ஆதிரைன்னு கேட்டுருச்சு போல சார். அவர் அப்படி இல்லாம முருகர் என்ன சொன்னார்னா, நான் 2 பேரையும் தூக்க இருங்க சார் ஒருத்தரா தூக்குங்க சார், 2 பேரும் ஒரே நேரத்துல வேணாம் சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அதனால இந்த வாரம் அரோரா போய் நீ உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வேலை பாருமா, இப்போதைக்கு எங்களுக்கு நீ தேவையில்லைன்னு ஷோவே சொல்லிடுச்சுன்னு நான் நினைச்சேன். உடனே நிஜமாவே அவங்களுக்கு ஒரு கோபம் வந்திருக்கோம். உன்னைய கூட்டிட்டு வந்து இந்த வர்றவன் போறவன்லாம் எங்களை செருப்பால் அடிச்சதுதான் மிச்சம். நீயும் இந்த ஷோல ஒன்றும் பண்ண போறது இல்ல, எப்படியும் வெளில போயிடுமான்னு சொல்றாங்கன்னு நினைச்சா என்னடா ஆதிரி அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே அப்ப அபிஷியலா இல்ல, இன்னும் ஸ்டேஜுக்கு இன்னும் வரல முதலாளி. அந்த செக்மெண்ட் இன்னும் வரல. ஓகே அப்ப அந்த செக்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்ப ரகசிய அறைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டா, ஸ்ருதிக்கே கால் பண்ணி கேட்டுட்டா, ரொம்ப டென்ஷனா இருக்கு இந்த தடவை நான் இமாதுக்கு பதில் நான் ஃபர்ஸ்ட் போட்டுறேன்னு. அங்க என் பேரை ஏன் கோக்குறீங்க நீங்க? என் மேல ஒரு கேஸ். இப்போ முதலாளி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இத சொல்லவே இல்ல. இந்த குரூப்ல சொல்லலாம், தப்பே கிடையாது. நான் எலிமினேட் வெளில வந்தேன்ல. ஆமா, நான் வெளில வந்தப்போ ஆக்சுவலா ரூல் படி அப்படின்னா முடிச்சோடனே வெளில கூட்டு வராங்க. வெளில வந்த உடனே அந்த சைட்ல கூட்டிட்டு வந்துட்டு அது வந்து ஒரு ரகசியமா மறுபடியும் வெளியிலேயே வந்துட்டேன். இனிமேல் பிக் பாஸ் இந்த இடத்துலதான் கண்ணகன மூணாங்க, அதை எடுத்து தூக்கி போட்டு நான் கூட்ட கார்ல வந்து திருப்பி மறுபடியும் சைட்ல வந்துட்டேன். ஸ்டேஜுக்கு வந்தப்போ எலிமினேட் ஆயிடுச்சுன்ட்டு எங்க ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி ஃபெதர்ஸ் ஹோட்டல் போறீங்க, இது மாதிரி ஆட போவாங்க. நான் வெளில வந்தோடனே இந்நேரம் இமாது நான் வெளில வந்துட்டேன்னு போட்டிருப்பான். இதான் சொன்னேன். யார் யார் இருந்தாங்களா? பிரதீப் ராய், எண்டமால் அர்ஜுன் எல்லாரும் இருந்தாங்க. இந்நேரம் இமாது போட்டிருப்பான். நானே நீங்களே கூட என் கார்டு எடுத்து திருப்புறதுக்கு யோசிச்சிருப்பீங்க. அவன் அப்பவே போட்டிருப்பான். அதனால என்ன சேதுராமனுக்கு ரகசியம் நான் வெளியில தெரிஞ்சா என்ன தெரியல. இமாது ப்ரோ போடுறதுக்கு முன்னாடி நாங்களே போட்டோம். என்னன்னா நான் வெளில வந்தோடனே நானே சில வீடியோக்கள் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் உள்ள வந்த மாதிரி இருந்தது, என்னைய நெஞ்ச பிடிச்சி தூக்கிட்டு போன மாதிரி இருந்தது, என்னென்னமோ இருந்ததை பார்த்துதான் பயந்துட்டேன். ஆனா இதுல நான் வெளில வந்தோடனே நானே சொல்றது உங்க பேர் தான். அப்ப ஸ்ருதி யா இம்மாதோட புட் அப்படின்னு மண்டே நீங்க என்ன பேசுறீங்க? விஜய் டிவியா உங்களோட அவுட்புட்டை தான் நம்புது. ஐயோ முதலாளி, ஆனா ட்வீட்ஸ் பேசுது, அது தெரியும், சொல்லிருக்காங்க நிறைய பேரு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் ஸ்ட்ரைட், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸே நான் தான். நான் வெளில வந்து இன்னும் இம்மாது போட்டிருப்பான். இதுல எது மறைமுகமா மறைச்சு கூட்டு போறாங்களாமா. சண்டேக்குள்ள தெரியக்கூடாதுன்னு
அது ப்ரோ அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க வேலை செஞ்சுதானே ஆகணும். அது சரி ரைட்டு. சார். அதுலயும் நான் உங்களுக்கு போன சீசன்லயே சொல்லியிருப்பேன். ஐ திங்க் ஏதோ ஸ்பேஸ்ல சொன்னா இன்டர்வியூல சொன்னேன் நான். நீங்க வந்து கூட்டிட்டு போய் இந்த ஹோட்டல்ல ஏதோ பீல தான் ஆரம்பிக்கும், அந்த ஹோட்டல் பேர் மறந்துட்டேன். அந்த ரிசார்ட்ல தான் தங்க வச்சாங்க. கொடுத்துட்டு இதுல எனக்கு வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஹிந்தி தான், தமிழ் பேசாத ஆளு எதுவுமே இல்லை, அதனால போன்ஸ் அலௌடு இல்லை, நீங்க நாளைக்கு ஈவினிங் ஷோ போட்ட உடனே நீங்க வெளில போய்க்கலாம் இந்த ஹோட்டல்ல. அவங்க இப்படி சொல்லிட்டு வெளியில போன உடனே ஏசி ஒர்க் ஆகலன்னு சொன்னேன். பார்த்தேன் வந்தது வந்து நம்ம மெக்கானிக் அண்ணே போனை இப்படி கொடுங்க அப்படின்னு போனை வாங்கி ஓய் நான் என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணேன். ஓய் ஐயோ என்னங்க நான் நீங்க என்ன இந்த வாரமே வெளில வந்துட்டீங்க, நீ எங்கன்னு கேக்குறேன். நான் மூணாறுல இருக்கேன்னா, நீ உட்பட நான் வெளில வர மாட்டேன்னு நம்பினேன், ஆனா மொத்தமா வெளில அனுப்பிச்சிட்டானுங்க. எங்க இருந்தாலும் வந்து கூட்டிட்டு போங்க, இங்கதான் ரிசார்ட்ல உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்க அப்ப அந்த போனை திருப்பி கொடுக்கும் போது, சார் நான் கண்டிப்பா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அட நீங்க வேற மைனாக்கா வரைக்கும் என்கிட்டதான் போன் வாங்கி பேசுவாங்க. அட பாவிகளா, இதுல என்னடா ரகசியம் இருக்கு? எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ ரகசிய அறையை கேட்டுருங்க ப்ரோ, கொடுக்க சொல்லுங்க. நைட்டு தானே வர்றாங்க, டக்கு டக்குன்னு பில் பண்ணி அடுத்து கொடுத்து விட்டுற சொல்லுங்க, அதுக்கப்புறம் உள்ள போட்டு அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு வீட்டில் இடமில்லை. இதை வந்து பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி அபிஷியல் மேடைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வி லவ் யூ ஆதிரை ரசிகன் கன்ஃபார்ம்டு கண்டென்ட் ஆகிட்டீங்களே. போய் கமெண்ட்ஸ் பாருங்க, செம பண்ணா இருக்கு. அதான் பாரு. ஐயோ இல்ல ரவி சார், ஆதிரி வெளில போனாதானே எஃப்ஜே வந்து அவனுக்கு இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போய் இப்போ பாசிட்டிவ் வரும். இப்போ எஃப்ஜேல என்ன பாசிட்டிவ்? ஆக்சுவலா ஸ்கில் ஓரியன்டட் தான், அதை நான் மறுக்க முடியாது. இஸ் ரேப் இஸ் குட் அண்ட் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அது ஆதிரையால போச்சுன்னு சொல்ல நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இதுதான் சான்ஸ்னா அந்த பொண்ணு மேல பழிய தூக்கி எழுதுறது, இது கேஸ் எழுதுங்க, தப்பு இல்ல. அதுக்காக இஷ்டத்துக்கு அங்கதான் கேஸ் எழுதுறதுக்குன்னு 2 லூசுங்க இருக்க, அதுல ஏதாவது உங்க பேர்ல எழுத வேண்டியதானே, சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ணு மேல எதுக்கு எழுதிக்கிட்டு. இல்ல சார், அது இவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த ட்ராக் ஒன்னு லவ் ட்ராக் போய் தானே 2 பேர் கேமும் வேஸ்டா போச்சு. கரெக்ட். ஆனா இந்த கேம் என்னமோ இந்த மாதிரியான நியாயமான ரீசன்ல தான் எலிமினேஷன் நடக்கிற மாதிரியே சொல்றீங்களே. அங்க வந்து ஒரு பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கு, ஒரு பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணி மிஸ்ஃபயர் ஆகுது, இன்னொரு பொண்ணு இருக்கிற எல்லா நியாயமும் பண்ணுது, இன்னொரு பொண்ணு பயஸ்டா பண்ணுது. இப்படி பொண்ணுங்கன்னு எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்கு. அதே மாதிரி மென்லயும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆதிரை கம்பேரிட்டிவ்ல ஆதிரைக்கு கொடுக்குற பேமெண்ட்டுக்கு ஆதிரையாவது 3 வாரம் இருந்தேன்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு. அரோராவை எந்த பர்பஸ்க்கு கூட்டிட்டு போனாங்களோ எதுவுமே நடக்கலையா? ஆனா அரோரா வந்து மைண்ட் கேம் தானே சார், 2 பேரு மைண்ட காலி பண்ணிருச்சுல்ல சார் உள்ள போய். May I know what is the brother name? துஷார் அண்ட் கமருதீன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், அரோரா ஆடினது ஒரு மைண்ட் கேம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நான் இல்ல, சாம் என்னை வெளுக்காதீங்க இதுல. சாரி சாம். இல்ல ரவி சார், அரோரா வெளில போயிட்டாங்கன்னா அது எப்படி பிரெயின் நீங்க பாத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அந்த மைண்ட் கேம் ஆடுறதுக்கு? இல்ல சார், 2 பேர் மைண்ட காலி பண்ணிச்சு, அதனால மைண்ட் கேம் என்ன. அந்த பொண்ணு என்ன கான்செப்ட்ல இந்த ஷோல இருக்குன்றத ஷோலயே இன்னைக்கு கலாய்ச்சதுதான் பெஸ்ட்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது நீங்க சொன்ன மாதிரி மைண்டுன்னு நீங்க சொல்றது துஷார்னா, நிஜமாவே சொல்றேன், ஆதிரியை கூட வச்சுட்டு அரோராவை கூட வச்சுட்டு துஷாரை வெளில அனுப்புங்க. அவன் உண்மையிலேயே என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு எஃபர்ட் போட்டு துஷார உள்ள இருக்கிறதுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பா பறிக்கப்பட்டு போக்கஸை திருப்ப சொல்லி இவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்களே, ஆதிரிக்கு அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல. இல்ல ஆக்சுவலா அந்த அவ்வளவு எஃபர்ட் போட்டு சொல்லியுமே
அவன் வந்து இருந்தல சார். அவன் திரும்பியும் போயிட்டு இது தம்பி 90 நான் தான் எனக்கு வேணும்னு தானே நான் வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்றான். இல்ல ஐயோ அதான் தம்பி வந்து சார் உண்மையிலேயே அந்த விஷயத்துல ஆதிரையை nice தானேப்பா. வெளியே அனுப்புறதுக்கு ரீசன் எஃப்ஜேவோட கேம் ஆதிரை இருந்தா இன்னும் பேக் ஆகுமோ அப்படிங்கறதுனாலே எனக்கு ஆதிரையை தூக்குன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஃப்ஜேக்கு எனக்கு நேச்சுரலா இந்த எவிக்ஷன் எப்படி பாக்குறேன்னா, ஒரு வீக்கரான கண்டஸ்டன்டே தூக்குறாங்கன்ற ஃபீல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் மாதிரியான அது கம்பேரிட்டிவ்லி அரோரா காட்டிலும் ஆதிரி ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் நீங்க சொல்ற இதெல்லாம் அடிஷனல் நோக்கமா இருந்தாலும் வாரம் எவிக்ஷன்ல வீக்கர் கண்டஸ்டன்ஸ் தான் வெளில வராங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இன்னொன்னு ஆதிரையை விட அரோராக்கு வந்து வெளியில ஃபேன்ஸ் இருக்குன்னு உள்ள இருக்கிறவங்களை நம்ப வைக்கிறதுக்கு கூட அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஓகே சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், சரி ஒயில்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமாவது இந்த ப்ரோமோ 1 hour இதுலயாவது கொஞ்சம் பாரு கண்டென்ட் இல்லாம வேற கண்டென்ட் எதிர்பார்க்கலாமா? அது வைல்ட் கார்டே நம்ம ஷோ வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம ட்விட்டரு டிஜிட்டல் ஃபார்ம்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. நீங்க போய் இந்த கண்டென்ட் இல்லாம நீங்க ஒரு கண்டென்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா விக்ரம் அதில் அழகா ஒன்று சொல்லியிருப்பான். அவன் சொன்னதுதான், ஒருத்தங்க வந்து வாலண்டியரா கண்டென்ட்டை கரன்சி செல்லிங்கா கொண்டு வர்றதுக்கான முயற்சியை பண்ணும் பொழுது நாம போய் அவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸையும் ஃபுட்டேஜ் டைமையும் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நம்ம கொடுத்துட்டு திருப்பி அவங்க மேல குறை சொல்லக்கூடாது. பாரு இஃப் ஷீ இஸ் ட்ரைங் டு பர்ச்சேஸ் தட் ஸ்கிரீன் ஸ்பேஸ்னா அதை அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணி தனியா வேற மாதிரி ஸ்கோர் பண்ணி திருப்புற அளவுக்கு ஒரு பிளேயர். இட் மீன்ஸ் லைக் பாருவை விட அதிக ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கக்கூடிய ஒரு டிவியேஷன் எடுத்தா பாரு மேல எங்க கண்டென்ட் போகுது, அதே பாருகிட்டே பண்ற மாதிரி திருப்பி விட்டாதான் தப்பா போயிடும். அததானே சார் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் பண்றாங்க. சூப்பர் டீலக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படி இல்ல, அது ஒரு ஆட்டு மந்த கூட்டம். அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு ஆவுனா சம்பந்தம் இல்லாம ஒன்னொன்னு பண்றானுங்க அவங்க எப்பவுமே. அதாவது ஒரே மாதிரி பிரச்சனை, அதுக்கு ஒரே மாதிரி ஒருத்தன் வந்து சம்பந்தமே இல்லாம கொஞ்ச நேரம் பேசாம இருறா, ஒரு 5 minutes பேசாம இருறா, எதுவுமே பேசாம இருறா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தன். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா சண்டை போட்டா 2 பேர் வந்து விலக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையோட 2 பேர் முட்டை போறானுங்க. இவங்க 2 பேரும் அடிக்க மாட்டானுங்கன்னு நல்லா தெரியுது ஷோல. அவன் அடிக்க மாட்டான், இவன் அடிக்க மாட்டான், கையோங்கிற இது எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஷோல கண்டென்ட்டா திருப்புறதுக்குன்னு இதெல்லாம் கண்டென்ட் இல்லைன்னு யாராச்சும் ஒருத்தர் வந்து பண்ணாதான் உண்டு. அப்பதான் திரும்பும். சார் அந்த பேசாம இருறான்றாங்களா, அவருக்கு எதுவுமே கூப்பிட்டு வச்சு வார்னிங்கே எதுவுமே கொடுக்கலையா சார் பிக் பாஸ் இல்லைன்னா சேதுபதி? ஏன்னா அவரே பாதி கண்டென்ட்டை வந்து பிளாக் பண்றாரு சார், பிளாக்கிங் மோட்ல போயிடுறாரு. அவர் என்னென்னமோ பண்றாரு. ஆனா ஒண்ணு, அவரை கனிய எஃப்ஜேவை அப்புறம் இன்னொரு 2 பேரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போறாங்க. அப்போ இன்னொரு 3 வாரத்துக்கு சாலிடா இவங்க 3 பேர் மேல குட்வில்லாவே போகுது. அவங்களுடைய ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் த கேமை வந்து யாராச்சும் ஒரு க்ரூமிங்கா பிளான் பண்ணா கூட அதை காமிக்காத மாதிரியே கொண்டு போறாங்க. சார் அவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது கேமராவே திருப்புறாங்க சார். ஆக்சுவலா ஆமா, அதுதான் சொல்றேன். க்ரூமிங்கா பிளானிங்கா போகுது எடிட்டிங். அதாவது அவங்க கண்டிப்பா வந்து கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் பண்றதை அட்ரஸ் பண்ற பீப்புளோடைய அந்த செட் ஆஃப் கம்யூனிகேஷன் எங்க டெவலப் ஆனாலும் அதை ரொம்ப ஷார்ப்பா கட் பண்ணி திருப்புறாங்க. அப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்றது ஆக்சுவலா அந்த பிளேயருக்கு அது டிராபேக் தானே சார். அவங்க நெகட்டிவா தானே போவாங்க ஆடியன்ஸ். நமக்கு தெரியுதுல்ல, இப்ப இவ்வளவு ஓப்பனா நம்ம எல்லாராலையும் பேச முடியுதுல்ல. அதாவது என்னன்னா he is fakeன்னு, he is not actually into it. அதை வந்து ஆக்சுவலா ஒருவேளை பார்வதி அதை உடைச்சிட்டா, ஆனா அது வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்ல. இப்ப அவங்களுக்கு ஒரு கேங் ஃபார்ம் ஆனதுனால அது சப்போர்ட்டிவா போயிட்டு இருக்கு. இப்ப வெளியில இருந்து போற அந்த பீப்புள் உடைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்பவும் சேனல் அந்த பை ப்ராடக்டை சப்போர்ட் பண்ண போறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அவங்க ப்ராடக்டை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்றேன். இப்ப இன்னைக்கு சுபிக்ஷாவை கிளின்னு கிழிச்சதா நம்மளுடைய ஸ்லீப்பர் செல் சொன்னானுங்க. நான் அப்ப வெளியில அந்த பிரேக்ல அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும் போதே நான் கேட்டேன், ஒருவேளை இது இந்த ரோஸ்ட் வந்து கனிக்காக இவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றது 2 ஆங்கிள் யோசிக்கலாம். ஒன்னு, கனி ப்ராபப்ளி அவங்க ப்ராடக்ட் அவங்க கிட்டக்க அவங்க ஒரு லாஃபுல், அவங்க கேம் ஒரு லாஃபுல்னஸ்ன்னு இந்த மாதிரி லார்ஜர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டேல கனி மேல இருக்கிற இம்பாக்டை டிவி என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ரொம்ப லிமிடெட் க்ரௌடு, ஸோ மாஸ் க்ரௌடுக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி. இன்னொரு வேளை சுபிக்ஷா வந்து ஒரு டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய இது இருக்கு அப்படின்னு இவ பார்வதி அப்பப்ப பேசி ரிஜிஸ்டர் பண்றதோ, இல்ல அங்க இருக்கிற பீப்புள் இந்த மீனவ சமுதாயம் அது இதுன்னு சொல்ற இதுக்கெல்லாம் வந்து
அப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது நடுநிலையான சேனல், நாங்க எதையுமே வந்து யாருக்கு ஃபேவராகவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவே ரோஸ் பண்ணி நீ பண்ணது ஒரு மாபெரும் குற்றம் அப்படின்னு சுபிக்ஷா ரோஸ் பண்றதுல இந்த 2 ஸ்ட்ராட்டஜில ஏதோ ஸ்ட்ராட்டஜி தான் தெரியுது. இல்ல சார், சரி அப்ப நீங்க ஒரு சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே ஒன்று சார், ஒரே நிமிஷம் சரி பேசுங்க. இல்ல சார், இதுல 3வது ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி வந்து டாக் பேக்கும் பார்க்காம, ஷோவும் பார்க்காம, டைரக்ட்டா கண்டெஸ்டன்ட்ஸ எழுப்பி கொஸ்டின் கேட்டு, அதுலருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவர் வந்து பேசுறாரோ! அப்டின்ற மாரி தோணுது. ஏன்னா, அவர் கண்டெஸ்டன்ட்ஸ்ட்ட எழுப்பி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கறாங்க. போன சீசன்ல மஞ்சரி ஆர்டிகுலேட்டோ, இல்ல முத்துக்குமரன் ஆர்டிகுலேட் பண்ண மாரி இந்த சீசன்ல யாரும் இல்ல. ஸோ, அதனால தான் அவர் கடுப்பாயி உட்காருங்க, உட்காருங்க அப்டின்னு சொல்லிடுறாரு. அதனால தான் அவர் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் ஸ்டார்ட்டிங் நல்லா இருக்கு. கடைசில எண்டிங் சரியில்லாத மாதிரி இருக்கு. ஸோ கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிறத ஒண்ணு பண்ணி சொதப்புறாரோ! அதுல வந்து கனி கரெக்ட்டா ஆர்டிகுலேட் பண்ணி சுபிக்ஷா மாட்டிட்டாளோன்ற மாரி தான் இருக்கு. ஆனா, அந்த ஷோ பார்த்தா தான் தெரியும். எனக்கு வந்த தகவல் வந்து என்னன்னா, அவங்கள ஃபோர்ஸ்டா இவர் ஒத்துக்க வச்சாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்த தகவல். அதாவது அவங்க அது தப்பே இல்ல. பட் இவங்க பேசி பேசி ஃபோர்ஸ்டா சுபிக்ஷா ஒத்துக்க வச்சாங்கன்னு. பட் இந்த கேள்விக்கு நான் வந்து என்னுடைய ரிவ்யூல பதில் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஃபிலிம் என்சைக்ளோபீடியா அவன் காப்பிரைட்ஸே இல்லாம இந்த சேல் பண்ணிட்டு இருக்கான். சில கண்டென்ட் நான் அங்கேயே பேசிடுறேன். அஸ்கு புஸ்கு பாதி ஓகே. ம். அப்ப நீங்க சொன்னபடி கான்செப்ட் பார்த்தா பார்வதிக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வரக்கூடாதுன்னா போற ஒயில் கால்ஸ் அவங்களை தொடாம இந்த குரூப் ஆர்த்துக்குள்ள சேர்த்து அடிச்சா அவங்களுக்கு மேபி போற ஒயில் கார்டுக்கு ஒரு இதா தெரியும். அப்படி இல்லாம போய் பார்வதிக்கு இல்ல யாருக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கோ அவங்கள போய் அடிச்சா திரும்ப அவங்களுக்கு தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகும். அப்படிதானே சார் இது? ஆனா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. பார்வதி ட்ரிகர் பண்ணுவா. ட்ரிகர்லாம் பண்ணுவா. ஆனா நீங்க வெளியில இருந்து அந்த சைக்கிள் கரெக்டா புடிச்சுட்டா இக்னோர் ஆனா ஒருத்தங்க வந்து அதான் முடியும். இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மட்டும் முடிச்சாங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஆக்சுவலா கனிக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கொடுக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலா அவங்க கேப்டன் ஆல்ரெடி கேப்டன்ஷிப் வந்து லாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த சுபிக்ஷா கொடுக்க வேண்டிய நாமினேஷன் பாஸை கனிக்கு கொடுக்குற மாதிரி அதானே சாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதானே சொல்லிட்டு இருந்தோம். கனிக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வைக்கிறாங்க சுபிக்ஷாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆமா ஆமா. ஓகே, இப்ப இது பண்ணும்போது இன்டெரக்டா அவங்க மேல ரெஜிஸ்டர் ஆயிரும்ல. ஓகே, கனிக்கு நம்ம இது பண்ணல கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணிரும். சோ அதுக்காக அடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் அடிச்சிருக்காங்க. இப்ப வியன்னாவும் வேணான்னு சொல்லிடுவாங்க. இப்ப கனிக்கு கொடுக்காம வியன்னாக்கு கொடுத்தாலும் அவளும் வேணான்னு சொல்லிடுவா. வேண்டாம் இல்ல இருந்தா கூட அந்த டைம்ல ஒரு டிஸ்கஷன் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அப்ப அவங்களும் சொல்லிடுவாங்க, எனக்கு கொடுக்காத, உனக்கு தான் கெட்ட பேர் ஆகும், நீ கனியாக்காவுக்கே கொடுத்துரு அப்படின்னு அவங்களும் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அடி வாங்க போறது சுபிக்ஷா தான் எனக்கு தெரிஞ்சு இதுல. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது இத மீறியும் அவங்க ஓன் தாட்ல ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெஜிஸ்டர் ஆகும். அது இல்ல அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வீக் அவங்க எப்படி நாமினேஷன் வரமாட்டாங்கல்ல சாம். நெக்ஸ்ட் வீக் வந்தாங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவாங்க. ஏன்னா இல்ல நாமினேஷன் வந்தாலுமே அவங்க சேவ் ஆவாங்க. ஆனா ஒரு ஆஸ் அ பிளேயரா அவங்க வந்து நாட் அ ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. கரெக்ட். வீக்கெண்ட்ல சொன்னதை அப்படியே கேட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. சாம் ப்ரோ மேபி இதர் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து அதுல மேபி சிவி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி அந்த நேம் போவிக்கலாம் இல்ல. இல்ல இது வேற ப்ரோ, இது வேற அது வேற. இம்ப்ரஷன் ஒன்னு ரெஜிஸ்டர் ஆயிடுல, ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ஷோ மக்கள் மனசுல இடம் பெறதுன்னு ஒன்னு இருக்கு இல்லைங்க, அதுல அவங்க வந்து கொஞ்சம் இறங்கிடுவாங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க திரும்ப திரும்ப அந்த அவங்களோட கார்டை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பண்ணிட்டு தான் அவங்க நெகட்டிவா போவோமோ அப்படின்னு தோணுது. அந்த வீட்ல யாரு தான் யூஸ் பண்ணல, எல்லாரும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் பை சீசன். அவங்க அது ஒரு கேமுக்கு ஒரு ஃபியூலா அதை வச்சே மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ப்ரோ, எல்லாருமே இருக்கு ப்ரோ, எல்லார்கிட்டயும் இருக்காது. இல்ல எனக்கு வந்து இந்த சீசன்ல வந்து ரொம்ப வியர்டா பட்டது வந்து என்னன்னா, அவங்கள வந்து எந்த கண்டஸ்டன்ட்ஸுமே கரெக்ட்டா வந்து பிரசன்ட் பண்ணிக்க மாட்றாங்க.
சீசன் 7 எல்லாம் காலையில எந்திரிச்சோனே குளிக்கிறாங்க. கரெக்ட்டா அவங்கள பிரசன்ட் பண்ணிக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், கரெக்ட்டா மேக்கப் போட்டுருங்க. மேக்கப் போட்டுட்டு பிக் பாஸ் கூப்பிடப்ப கரெக்ட்டா வரல, மேக்கப் போட்டுட்டே இருக்காங்கன்றதெல்லாம் கன்டென்ட் வருது. ஆனா இந்த சீசன்ல மட்டும் தான் தன்ன தானே பிரசன்ட் பண்ணிக்க மாட்றாங்க. டே ஃபுல்லா நைட் ட்ரெஸ்ல சுத்துதுங்க. எனக்கு சீசன் 7 விட சீசன் 8 பெட்டர் அதுல பிரசன்டேஷன்ல. சீசன் 7மே பெட்டர் தான். விசித்ராலருந்து, ரவீனாலருந்து, அர்ச்சனாலருந்து உட்காந்து கரெக்ட்டா அந்த இது ஆரம்பிக்கும்போதே கரெக்ட்டா உட்காந்து மேக்கப் போட்டுருவாங்க. நைட் எல்லாம் உட்காந்து சீசன் 7 தான் சாம். அவங்க சொல்ற மாரி மேஜிக் சொல்ற மாரி சீசன் 7 காலையில எந்திரிச்சோனே குளிச்சுட்டு மேக்கப் போட உட்காந்துருவாங்க எல்லாருமே. சூப்பர்பா ட்ரெஸ் பண்ணுவாங்க. 6ம் அப்படிதான் சிஸ்டர். ராஜு சீசன் அப்படிதான் இருந்தாங்க. ராஜு சீசன்லயே இல்ல சீசன் 8 காலையில வரைக்குமே அப்படிதான் இருந்தாங்க. நான் இந்த இல்ல. சீசன்ல தான் அந்த டிசிப்ளின கூட ஃபாலோ பண்றது இல்ல. யாருக்குமே அந்த தாட் ப்ராசஸ் இல்ல. இது இவ்ளோ பெரிய ஷோ காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் 24/7 ஓடுது. இத்தன பேர் பார்க்குறாங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம நீட்டா பிரசன்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு இதுவே இல்ல. ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ட் அப்படி. அகோரி, திவாகர் மாரி ஆளுங்கள எல்லாம் உள்ள கூட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். யாருக்குமே நம்ம ஆர்டிஸ்ட் இவ்ளோ பெரிய ஷோல இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. எனக்கு சீசன் 7ல ஞாபகம் இருக்கு. விஷ்ணுலாம் வந்து அவன் இதுல வந்து தேமல் இருக்கு. ஏதோ கன்னத்துல ஏதோ தேமல் இருக்கு. அது கூட ஆடியன்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு கரெக்ட்டா எந்திரிச்சு அத மறைச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க பாத்தீங்களா இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க ஆதிரியை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இத நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். அந்த பொண்ணு குளிக்கவே மாட்டேங்குதுப்பா. ரசிகன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இல்ல என்ன ஒருவேளை இவங்கெல்லாம் செலிபிரிட்டி இல்லாம இருக்கிறதுனால இருக்குமோ? ஏன்னா அவங்க எல்லாருமே ஆல்ரெடி வந்து நோன் ஃபேஸ் இந்த செலிபிரிட்டியா சீசன்ல இருந்தாங்க. கொஞ்சம் காலைல எந்திரிச்சு ஏதோ என்னத்தையோ ஒண்ணு ஒரு ட்ரெஸ்ஸ போடுது. டெய்லி ஒரு வெரைட்டியா ட்ரெஸ்ஸ போடுது. ஒரு மேக்கப்போ, ஒரு ஐலைனரோ போடுதுங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அது வியானாவும், பார்வதி மட்டும் தான் அத பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல. கனி உருப்படியா கூட இல்ல பண்றாங்கங்க. இல்லங்க. உருப்படியா பண்ணிட்டு இருந்த அப்சராவை தூக்கிட்டீங்க. நான் அப்சரா மேக்கப்புக்கு சொல்லல. எவிக்ட் ஆயிட்டாங்கல்ல. ஹைஜீனுக்கு சொல்றேன். கனியா? ஹைஜீன் சொல்றேன். அதுதான் ஹைஜீனுக்கு கனி இப்போ ஒரு லூஸ் செலிபிரிட்டியா டீ இருக்கிட்ட ஷர்ட், ட்ராக் பேண்ட்ட போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வீக்லாம் ஒரு கிச்சன்ல சுத்திட்டு இருந்தாங்க. போன இது வரைக்கும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தாங்க கனி. எஃப்ஜேலாம் முண்டாசு கனி பனியனோடயே திரியிறான். க- இல்லனா ஒரு அக்கா நெக்லஸ் கனிய மூக்குத்தி மாத்திடுறான். இல்ல கனியை பார்க்கும்போது ஏதோ அந்த அந்த மெக்கானிக் ஷாப்ல அந்த டயர் மாற்றம் வேலை செய்வாங்கல்ல, அந்த Dress தான் போட்டிருப்பாங்க. அது Black கலர் மாதிரி. கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் வீக்ல. வன்மையாக கண்டிக்கிறேன். கரெக்ட். கரெக்ட். எனக்கு அதுதான் இந்த சீசன்ல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்டா இது உங்கள இது நீங்களே பிரசன்ட் பண்ணிக்க எய்தர் மாட்றீங்க? கண்டஸ்டன்ஸும் குறை சொல்லலாம், இந்த கான்செப்டையும் குறை சொல்லலாம். கான்செப்ட்ல இந்த என்ன குறை? காலைல எந்திரிச்சு உங்கள நீட்டா பிரசன்ட் பண்ணிக்கிறதுல என்ன? ஆமா கான்செப்ட்ல வந்து நீங்க வந்து எப்போ வேணாலும் தூங்கலாம்னு ஒரு இன்ட்ட கொடுத்துட்டாரு. தூங்கி நீங்க எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பாட்டே போடுவோம்னு ஒரு இன்ட்ட கொடுத்துட்டாரு. அத இவங்க சோம்பேறித்தனத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்கல்ல. ம். இல்ல நீங்க காலையில எந்திரிச்சு வேக்கப் சாங் போட்டோடனே வந்து இதாகி ரெடி ஆகி நீங்க உட்காரணும்னு சொல்லி இவங்க கரெக்டா அது வச்சிருந்தா அந்த ஒண்ணு. அந்த ஃபர்ஸ்ட் ரூலை இதுல ஃபாலோ அந்த பண்ணிருப்பாங்க. தண்ணி குளிக்கிறதுக்கு இவங்க ஒரு ரூல்ஸ் ஆஹ் வச்சிருந்தாங்களா? அதுல பழகிட்டாங்க. தண்ணியே கொடுக்காம பழகிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க வெளியில வர கண்டஸ்டன்ஸ் நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஷோ மேக்கர்ஸ் மேலதான் இல்ல சொல்லுவாங்க. அந்த அது தண்ணி இல்லாம ஆதிரிலாம் மழையும் வருது இல்ல சாம். சென்னை ஃபுல்லா மழை வந்துட்டு இருக்கு கண்டினியூஸா 2 டேஸ் 3 டேஸ். அதுவும் ஒரு ப்ராப்ளம். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எல்லா டைமும் அக்டோபர், டிசம்பர் மாசத்துல தானே சீசன் ஹீட்டர் நடக்குது. சுடு தண்ணி வருது இல்லைங்க. அது ஹீட்டர் அதுவும் வரது இல்லாம இல்லைங்க. ஜக்கூசி வெளியில வந்து ஜக்கூசி எடுத்துட்டு வேற போறாங்க. இருக்குங்க. ஜக்கூசி வேற இருக்குங்க. ஜக்கூசி இருக்கு. இல்ல ஆதிரைலாம் பூர்ணிமா ஃப்ரெண்டு. நம்ம பூர்ணிமா கூட நெறைய விஷயத்துல கம்பேர் பண்ணோம். பட் ஆனா பூர்ணிமாலாம் இல்ல. பூர்ணிமா வந்து கேம் இருந்தோ இல்லையோ, அவங்கள அந்த ஷோல சீசன் 7ல அழகா பிரசன்ட் பண்ணிக்கிட்ட ஒரே கண்டஸ்டன்ட் அவங்க தான். சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே. ஆனா எஃப்ஜே வந்து ஒண்ணு சொன்னா பாருங்க, அந்த ஜக்கூசின்னு தான் ஞாபகம் வருது. ஒரு 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 பேரை சொல்லிட்டு, ஆனா இப்ப தெரியுது எனக்கு அவன் இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறான். வந்து இது தெரியலன்னு வேற சொல்லி ஒரு உருட்டு உருட்டிருக்கான் பாருங்க. அவனெல்லாம் இந்த உலகம் நம்பிட்டு என்ன இருக்கு. பேக்ரவுண்ட் சாம்? அவன் ஏதாவது 12த்தே படிக்கலனா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். 12th டிஸ்கண்டினியூன்னு சொன்னான். இல்ல இப்பதான் அவன் அந்த கான்வர்சேஷன்ல யாரோ சொன்னாங்க ஆமா பொலிட்டிக்கல் இவங்க பிருந்தா பேக்ரவுண்ட். சொன்னாங்க. அவன் பொலிட்டீஷியன் உங்க அப்பா அப்படின்னு சொல்லி. ப்ரோ நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அந்த கேப்டன்சி ரூம்ல நேத்து யாரும் உள்ளுக்குள்ள போயிட்டாங்களா? சபரியா இல்ல வேற யாரும் உள்ள போன மாதிரி சொன்னாங்க. சபரி தினமும் எல்லாருமே அங்கதான் உட்காந்துருக்காங்க. எல்லாமே அங்கதான் மைக்க கழட்டிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் ரூல்ஸ் பிரேக் இல்லையா? ஆப்வியஸ்லி ரூல்ஸ் பிரேக். அது யாரும் கொஸ்டின் பண்ணலையே. கேப்டன் வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே. நாளைக்கு கேப்டன்ஷிப் பத்தி கேட்பாங்க கண்டிப்பா.
அதுல எல்லாம் அப்ரிசியேட் அதுலயும் பண்ணுவாங்க. குரூப் இருந்தா எல்லாரும் வந்து சூப்பரா பண்ணாங்க. அக்கா அக்கா மாதிரி ஒரு நல்ல கேப்டன் யாருமே இல்ல அப்படின்னு சொல்ல போறாங்க. இவரும் வந்து வெரி குட் கனி, நல்ல அப்ரிசியேஷன் வாங்குறீங்க, இந்த மாதிரி தான் எல்லா கேப்டனும் இருக்கணும், அடுத்த வாரமும் ஜெயிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கம்மா அப்படின்ற அது போறாரு. இமாத் ப்ரோ ட்வீட் போட்டிருந்தாரு, இதான் கேட்பாங்க அப்படின்ட்டு. அதேதான் நடக்கும் நாளைக்கு. பாருங்க கடைசி மொத்தமா வைல்டு கார்டுன்னு சொல்லி சண்டே எபிசோட் மொத்தமா இழுத்து மூட போறாங்க. வாங்க ஏவி கிளம்புங்க, வாங்க ஏவி கிளம்புங்க. இல்ல ஆக்சுவலி வைல்டு கார்டுக்கு ஏவி போடுவாங்களா என்ன? ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு சர்ப்ரைஸா ஒன்னொன்னா தானே உள்ள அனுப்புவானுங்க. இல்ல ஷோ சண்டே எபிசோட்லயுமே சண்டே போடுறதுக்கு எபிசோட்லாம் வாய்ப்பு இருக்கு. போடுவாங்கல்ல. ஓகே. நீ பண்ணுவாங்க பாப்போம் இன்னைக்கு என்னன்னு. எத்தனை மணிக்கு முடிச்சு வருவாங்க தெரியலையே, அது வேற. இது